இப்போ நம்ம சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை ஸ்கின் இருந்துகிட்டே இருக்கும். எந்த கிளைமேட்ல இருந்தாலும் சரி, அதிகமான சம்மர் டைம்லயும் சரி, இல்ல நமக்கு வின்டர் டைம்லயும் சரி, ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு. சருமத்திற்கு பொலிவாக இருப்பதற்கும், முக்கியமா அந்த விரிங்கிள்ஸ் வராம இருக்கும். ஸோ ஏஜ்டு லுக் நமக்கு வருதுனாவே, நமக்கு என்னன்னா அந்த சுருக்கங்கள் இருந்தாதான் அந்த ஏஜ்டு லுக் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க சருமத்திற்கு கொலாஜன் ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கணும், பேலன்ஸ்டா நமக்கு கொலாஜன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அந்த கொலாஜன் நமக்கு அந்த டிஃபிஷியன்சி இல்லாம சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும் இளமையாக இருக்கிறதுக்கும் நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னலா நம்ம என்னதான் க்ரீம் யூஸ் பண்ணாலும், ஸோ இன்டர்னலா நம்ம சொன்ன மாதிரி சீட்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளை சரும பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது, சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஸ்கின் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த கிளைமேட்ல இருந்தாலும் சரி, அதிகமான சம்மர் டைம்லேயும் சரி, இல்லை நமக்கு வின்டர் டைம்லேயும் சரி, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதில் இந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? முக்கியமாக நம்ம உடலில் கொலாஜன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது கொலாஜன் பேஸ்டு ஃபேஸ் பேக் நமக்கு இருக்குது, க்ரீம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கொலாஜன் நிறைஞ்சிருக்கக்கூடிய பேசிக்காக தினம்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? சருமத்திற்கு பொலிவாக இருப்பதற்கும், முக்கியமாக அந்த விரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும். ஸோ ஏஜ்டு லுக் நமக்கு வருதுனாவே நமக்கு என்னென்னா அந்த சுருக்கங்கள் இருந்தால் தான் அந்த ஏஜ்டு லுக் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சுருக்கங்கள் வராமல் ஒரு 35 இயர்ஸ் ஆனாலே ரொம்ப சுருக்கம் வர மாதிரி இருக்கே, அண்டர் ஐஸில் நமக்கு கண்களை சுற்றி கருவளையம் வர மாதிரி இருக்கு, இல்லை மூக்கு பகுதியோ வாயை சுற்றி கருமை நிறம் இருக்கு, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக சருமத்தில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் தான் காரணம். அந்த ட்ரைனஸ் சரியாகிறதுக்கு நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் சரியாகணும்னா என்னென்ன பண்ணலாம்? ஸோ கொலாஜன் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த சீட்ஸ், இந்த விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சாப்பிடலான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இதற்கு நம்ம பேசிக்காக என்னென்ன பண்ணலாம், இந்த சீட்ஸை சரியான முறையில் எப்படி சாப்பிடலான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நம்ம சருமத்திற்கு அந்த கொலாஜன் நிறைந்திருக்கக்கூடிய சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹெம்ப் சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சணல் விதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன சின்னதாக இதுவும் பார்க்குறதுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இதில் கொலாஜன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த கொலாஜன் அதிகமாக இருக்கக்கூடிய சீட்ஸ் வகைகளை நம்ம எடுக்கும்போது தான் நம்ம உடலுக்கு அந்த கொலாஜன் உள்ளே போக போக செல்களில் ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும், சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். ப்ளஸ் இதனோட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சியா சீட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இந்த ஹெம்ப் சீட்ஸும் இருக்கும். சணல் விதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதனோட வேறு என்னென்ன நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம், நம்மளுடைய கொலாஜனுக்கு ரெகுலராக எப்படி எடுத்துக்கலான்றதும் நான் சொல்கிறேன். இதனோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இப்போது சணல் விதை 100 கிராம்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் முக்கியமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நம்ம இப்போ எல்லாருக்குமே நம்ம நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயுமே அந்த கொலாஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் அதில் அதிகமாக இருக்குது. குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நமக்கு டைஜஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கட்டாயமாக இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனோட தான் முக்கியமாக நம்ம அடுத்தது எடுக்கக்கூடியது மூன்றாவது முக்கியமான சீட் பம்கின், பூசணி விதைகள். ஸோ இந்த பூசணி விதைகளை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இதில் அதிகமான பொட்டாசியம் நமக்கு அதிகமாக இருக்குது, ஜிங்க் அதிகமாக இருக்குது. ஸோ
நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பூசணி விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பூசணி விதைகளை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல தேவையில்லாத கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 சீட்ஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா தனித்தனியாக லைட்டாக ஃப்ரை பண்ணணும். முக்கியமாக ஃப்ளாக் சீட்ஸ்லாம் ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணிடக்கூடாதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான். நீங்கள் வந்து அந்த பேனில் போட்டிங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துடணும். ரொம்ப நம்ம அதிகமாகலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. சணல் விதைகளும் அப்படி தான். ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். ஸோ பூசணி விதைகளும் அப்படி தான். ஸோ இந்த 3ம் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா அரைச்சி ரொம்ப ஃபைன் பவுடராக கூட வேண்டாம், லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை டெய்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம், பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ பாலில் கலந்தோ இல்லை டைரெக்டாகவோ அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த விதை அந்த 3 விதைகளையுமே பவுடர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்கள், அதாவது கால்சியம் இதில் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி கொலாஜன், ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி விதைகள், இதை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சூரியகாந்தி விதைகளை எப்படி எடுக்கலாம்னா இதையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நம்ம வேர்க்கடலை சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதை அப்படியே நல்லா சூ பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த சூரியகாந்தி விதைகளை நம்ம டைரெக்டாக அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போதும் நம்ம உடலுக்கும் தேவையான முக்கியமான சத்துக்கள், ஜிங்க், மெக்னீஷியம் இதில் எல்லாமே இருக்குது. நம்ம உடலில் குடல் பகுதியில் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும் சருமம் நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கும் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமாக இதே மாதிரி நம்ம தவற விடுறது, ஏன்னா இந்த ஃப்ரூட்டை மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இதனுடைய சீடை வந்து துப்பிடுவோம். அதான் தர்பூசணி விதைகள். ஸோ தர்பூசணி விதைகள் ரொம்ப முக்கியமானது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்கள் சருமத்திற்கு கொலாஜன் ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கணும், பேலன்ஸ்டாக நமக்கு கொலாஜன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தர்பூசணி விதைகள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த தர்பூசணி விதைகள் எப்படின்னா இதுவும் அப்படி தான், கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தர்பூசணி விதைகளை நீங்கள் அப்படியே நம்ம வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா பவுடர் பண்ணிட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக சியா சீட்ஸ் நிறைய பேர் எப்படி சாப்பிட்றீங்கன்னா இதனுடைய சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம போட்டுடலாமா, பவுடர் பண்ணிக்கலாமா, அப்படி வேண்டாங்க. சியா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுலேயுமே கொலாஜன் அதிகம். ஸோ இதை தண்ணீரில் போட்டு தான் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தண்ணீரில் போட்டு கொஞ்சமாக இதில் லெமன், எலுமிச்சை சாரோ தேனோ கலந்து அந்த தண்ணி ஒரு 1/2 லிட்டர் டெய்லி குடிச்சிக்கிட்டே வாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தேன் விட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். ஸோ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு. ஸோ அப்பப்போ இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே வரும்போதும் நம்ம உடல் குளிர்ச்சித்தன்மை அடையும். ஸோ உடல் அதிகமான வெப்பம் இருந்தாலும் ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கும். ஸோ கொலாஜன் இல்லாத மாதிரி இருக்கும். கொலாஜன் ரொம்ப முக்கியம் சருமத்திற்கு, மூட்டு எலும்பு தேய்மானத்திற்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே கொலாஜன் இல்லாதனால வர்றதுதான். ஸோ நம்ம சியா சீட்ஸும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த கொலாஜன் நமக்கு அந்த டிஃபிஷியன்சி இல்லாமல் சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும் இளமையாக இருக்கிறதுக்கும் நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன தான் க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஸோ இன்டர்னலாக நம்ம சொன்ன மாதிரி சீட்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சருமம் ஆரோக்கியமாக, சுருக்கங்கள் இல்லாமல் இளமையாக இருக்கலாம். சரும பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.